இல்லை நல்லா இருக்குது வியூ. இப்போ தான் ஆஃப் பண்ணது, என்னமோ சொத்தையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் குருடிமலை தான் நினைக்கிறேன். இதெல்லாம் குருடிமலையோட அடிவாரத்துக்கு போகுதா இல்லை கொஞ்சம் போகுதா, மேலே போகுதான்னு தெரியல. இல்லை, குருடிமலை அடிவாரத்துக்கெல்லாம் போகாது. சிஆர்பிஎஃப் இருக்குல்ல, அதுதான் குருடிமலை அடிவாரம். பாலமலை, இது பாலமலை. நல்ல மிஸ்டியாக இருக்குது பாரு. மேலே பாரு, அங்கே பார்த்தா நமக்கு ஃபுல்லாக வெயில் அடிச்ச மாதிரி இருக்கு. பார்த்தா அங்கே பாரு எப்படி மிஸ்டாக இருக்குது. அவடங்க அப்பா சாமி. தனியாருக்கு சொந்தமான இடம். ஆனை வருதுங்கோ. ஆனைக்கு இல்லடா, அவன் போட்டுட்டு இருக்கிறது இல்லை, வேலி போட்டிருக்கான். கோயிலுக்கு போகிற இது அது இல்லை, முதல்ல போட்டிருக்கான். யானை வருதுன்னு போட்டிருக்கானா? ஓகே, வந்ததுன்னா என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது. நிறுத்திடணும், வண்டி நிறுத்திட்டு சாம கம்முன்னு கிளாஸ் ஏற்றி உட்காந்துட்டு. ஆமாம் டோய், ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க டோய். வலிங்கவி கருப்புராயர் கோயில். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மாதிரி போட்டிருந்தான். அந்த நேற்று போட்டிருந்ததில் பார்த்துக்கலாம். இதைத்தான் அப்படி போட்டிருப்பாங்க இல்லையா? இதே மாதிரி ஸ்ட்ரெச் இருந்திருக்கும் போல இருக்கிறது. மயில் வரவேற்கிறது. செவ்வழனி தான், பட் மரத்துல எல்லாம் காயே இல்லை, எல்லாம் பாவமாக நிற்கிது. எல்லாம் செம்ம ஃபென்சிங் போட்டு விட்ருக்கானோட. ஆளுகளும் வந்து கரெக்டு, நம்ம இறங்கி வர்றோம் வந்து பொறிச்சு தின்னு போட்டு போயிடுவானுன்னு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக ஏற்றி விட்ருக்காங்க. நிஜமாவே ரேலி ரூட் ஆட்டத்தாண்டா இருக்குது. ரியல் ரேலி ரூட். என்ன பைக்காரன் பல்ல கெஞ்சிட்டு வரான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தெரியுது. இது பாரு பள்ளம் பாரு, யானை இது வெட்டி வச்சிருக்கிறான் பள்ளம். அதெல்லாம் பள்ளம் தான் ஃபுல்லாக. அந்த சைடு ஃபுல்லாக அதிலிருந்து இறங்கி வந்தால் இது கூட தாண்டி வராத அப்படின்னு பள்ளம் தோண்டி வச்சிருக்கிறான். யானை பள்ளம். நேற்றை விட கொஞ்சம் ஏர் செக் பண்ணதுக்கு நீ கூட பெட்டராக இருக்குல்ல. குதிக்குது. குதிக்குதுன்னா ரோடோட கண்டிஷன். இதில் ஒரு பஸ் வருது. இதில் டவுன் பஸ் வந்து பாலமலைக்கு வந்து அவன் திருப்பி இது பண்ணிட்டு வரான். அவன் ஒருத்தன் வந்து அதை வீடியோ எடுத்து போட்டுருக்கான். பாலமலைக்கு அந்த பஸ் வருது. அவன் போய் இறங்கி அந்த கோயிலை சுற்றிட்டு வந்து நிற்கிது பஸ். அது எங்கேயோ வருது. எதுக்குடா மறுபடியும் எங்கேயோ போகிறான்னு பார்த்தா என்ன காம்பவுண்ட் என்ன அது கட்டி வச்சுருக்காங்க பாரு. போகுது போகுது போகுது, காம்பவுண்ட் போகுது அப்படியே. பஸ் கேட்டில்ல, கேட்ட பஸ் வந்துருச்சு. ஃபுல் கூட்டம் இருக்குது. இங்கே தான் செக் போஸ்ட்னு நினைக்கிறேன். கோத்தகிரி. கோத்தகிரியா? பஸ்ஸா? இந்த ரோட்டில் எப்படிடா கோத்தகிரிக்கு வரும்? கோத்தகிரி டு பாலமலை. ஐசி போய் மேட்டுப்பாளையம் போய் தான் போவோம். ஓ, கோத்தகிரியிலேருந்து பாலமலைக்கு வருதா? சாலை பணி வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும். அதைத்தான் போட்டு இதில் போக சொல்கிறானா, இதில் போக சொல்கிறானா? இதில் தாண்டா போகணும். காட்டு யானைகள் கவனமாக செல்லவும், மெதுவாக ஓட்டி செல்லவும். டன் 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 டாய், டன் 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 டாய், டடம் 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 டடம். இந்த ரோடு அதோட முடிஞ்சிருச்சா இல்லை அப்படியே? இல்லைடா, இதுதான்டா ரோடு வருது, வந்துட்டு இருக்கிற ரோடு. சரி, அந்த இது அவனும் போட்டிருக்கான் பாரு. அப்படி இல்லாட்டி அது நைங்க மேப்பு ஓடிட்டு தான் இருக்குது. மேப்பு அவனுக்கு ஏதாவது ஒரு இது இருந்தால் இதை தாண்டா மீன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். காலையில் வந்து இந்த ரோடு வந்து இந்த மாதிரி மோசமாக இருக்குது, சாலை பணி நடைபெறுகிறது, இதை தான் போட்டிருக்கான்.
எங்கடா ரோடு போடணும்னு போடுற மாதிரி வச்சுருக்குறாங்க. இதைத்தான் மெயின் பண்ணியிருக்கான். செல்ல செல்லவர்க்கும் நெரிசேர் சிலம்பு சேர்ந்தான். செகண்ட்லேயே எந்த இடம் இருக்குது? கரெக்ட். அன்னைக்கு கொஞ்சம் இதில் மேலே போகும்போது பிக்கப் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. செகண்ட்லேயே போய்க்க ஃபஸ்ட்லேயே போகுது, செகண்டில் போய்க்க அப்புறம் இது பண்ணால் இங்கே செகண்ட் இருக்காது. அவன்கிட்ட கேட்குற அனிமல்ஸ் தான் இருக்காங்க. இந்த நேரத்துக்கெல்லாம் யானை வருமா? யானை இந்த டைமில் வராது, ஆனால் வரும். ஆனால் வராதுங்கிறாங்க. இல்லை 6 மணிக்கு மேலே தான் வரும். போகுது அந்த இடத்துல மேலே ஏறி போகுது. ரோடு மாதிரி ஊட்டி ரோடு மாதிரி எல்லாம் யூட்டர்ன் பண்ணி போகுது. ஸ்பீடில் தான் போகணுமா நீ? ஆஸ்தியாக பண்ணி வச்சிருக்கிறான். இல்லை ஐயோ, நல்ல கல்லட்டியோட சூப்பராக இருக்குது ரோடு. வேற இதே மாதிரி தான் வந்து அந்த இதுக்கு சொல்லியிருந்தானே, இந்த மலைக்கு அங்கே போகிறாங்களே புளியில் விட்டுறாங்கடா செல்வராசா. பார்த்துருக்கணும். அதெல்லாம் இல்லை, அது வந்து உனக்கு கரெக்டாக சென்ட்ரல் தான் நிற்கிது. பாதியில் தான் இருக்குது. மாலுக்கு மேலே போயிடுச்சா? நான் அடிச்சுக்கோ. இன்னும் ஒருத்தன் வர்றாங்க. தொட்டபெட்டாக்கு பாதி வருதா? இல்லை, தொட்டபெட்டாவில் வந்து இந்த யூட்டர்ன் இந்த மாதிரி யூட்டர்ன் வரும். இதில் ஒரு 4 யூட்டர்ன். இதுதான்டா குருடிமலையோட இந்த பக்கம் நினைக்கிறேன். அதர் சைடு ஆஃப் குருடிமலை. குழி தோண்டி தான் வச்சுருக்கானு. வந்தால் இது பண்ணிட்டு வரட்டும். இந்த குழியெல்லாம் யானைக்கு ஒரு இதே கிடையாது. போங்கடா டே அப்படின்னு போயிடும். ஆமாம், ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் இல்லை, ஸ்லோ டவுன் ஆகும். கிடுன்னு வர முடியாது. ஆஹா, ரியல் பிக்னிக் ரேலி ரூட்ரா. ரூட்டும் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்தா ஒரு ஸ்ட்ரெச்சு. எங்கே கொடுத்துருந்தா என்னென்ன இல்லை, ரோடெல்லாம் ஒன்றும் தெரியல. அது சார்ட் ஒரு 250 கிலோமீட்டர் ரேலி போகும்போது இந்த மாதிரி எனக்கு ஒன்று கொடுத்துருந்தான்.
போடுறானுங்க. இந்த ரோடெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்கடா. கர்நாடகா வண்டி அதில் ஒன்று வந்தது, கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன், பெங்களூர் ரிஜிஸ்ட்ரேஷன். ரேலி போகிற மக்களும் இன்னும் தெரியல. அட அந்த இது கை கழுவுறதுக்கு அந்த பாட்டில் தண்ணி எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். தண்ணி பிடிச்சி வைக்கணும். கோயிலுக்கு போகிறோம்னா TN 39 திருப்பூர்லேருந்து வந்து இதுக்கு போகுதுங்க. நமக்கு முன்னாடியே வந்துட்டு போயிருக்காங்க. என்ன போர்டு? செல்வ விநாயகர் தாயார் இல்லை, செங்கோதையார் தாயார் திருக்கோயில். தாயார் கோயில்னா இப்போ பக்கத்தில் ஆல்மோஸ்ட் வந்தாச்சுன்னு அர்த்தம். எல்லாம் கொஞ்சம் குடும்பம் எல்லாம் தான் போகிறாங்கண்ணா. தைரியமாக தேட போட்டுட்டா போட்டிருக்கிறத வந்து தண்ணி வடிஞ்சிட்டு போகிறக்கு போட்டிருக்கானுன்னு நினைக்கிறேன். அந்த ரோடு இதா இந்த பக்கத்தில் இருக்கிற குழி, குழியில் 2 பக்கம் இது ட்ரெயின் ஆகிறக்கு போட்டிருக்காங்க. சீக்கிரத்தில் பிக்னிக் ஸ்பாட் ஆயிரம் போல் இருக்குதுடா. ரோடெல்லாம் போட்டு சீர்மிகு ஸ்டாலின் ஆட்சியில் என்னெல்லாம் போட்டிருந்தாங்க. ஜெயலலிதாவோட என்ன ஆட்சி அது, பொற்கால ஆட்சியில் 2012 போட்டாங்க. ஸ்டாலினோட பொற்கால ஆட்சியில் இன்னொரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. கரெக்டாக 12வது வருஷம் பண்ணியிருக்கேன். வந்து இதை வாங்கிட்டு வந்தான் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவிலிருந்து. சிப்பி பிறந்தது வெள்ளி பார்த்து கல்லட்டி ரோடோடவே சூப்பராக இருக்குதுடா. ஆனால் கல்லட்டி ரோடு வந்து நீட்டாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவனுக்கு. இதில் ஒன்றும் ஏர் பின் பெண்டு கீர் பின் பெண்டுக்கெல்லாம் ஒரு சிக்னலும் கிடையாது. எந்த வித ஸ்டேட் ஹைவேஸும் இல்லை, நேஷ்னல் ஹைவேஸும் இல்லை. அதனால் ஒன்றும் பண்ணலன்னு நினைக்கிறேன். வில்லேஜ் ஹைவேஸ் 13 நிமிஷம் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். போய் அப்புறம் எடிட் பண்ணி பண்ணேன். இல்லை அந்த டைம் போட்டது எதனால இருந்து இப்போ தானே தெரியுது. என்னடா 4 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் ரெட் ஃபுல்லி காமிக்குது. இன்னொரு 2-3 ஹேர் பின் பண்ணிட்டு திரும்பினோம்னா வருவாங்க. காரமடை ரங்கநாதனுக்கு அரோகரா. மாதிரி கசிஞ்சு வருது தண்ணி அப்படியே. In 200 meters, turn right. Turn right ஆ? ரோடுங்க மாதிரி போகிறதுனால சொல்லி இத்தனை நேரம் வாய மூடிட்டு இருந்தால இப்போ வந்து சொல்லுது. அங்கே கோயில்கிட்ட போய் இங்கே டேர்ன் ரைட் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். கோயில் அப்படியே சுற்று பிரகாரம் வர்ற மாதிரி வந்தது பார்த்தா. Turn right, then turn right. Turn right, turn right.
ஓகே இன்னும் போட்டிருக்காங்க ஏதோ பாலமலை அரங்கநாதர் திருக்கோவில். இது வந்து அம்பாளோட சன்னதி, தாயார் சன்னதி அந்த பக்கம். அதனால தான் ரைட்டுங்குது. ஓகேயா, அது இதை தாண்டி தான் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு இருக்குது, பாலமலை வியூ பாயிண்ட். செம வியூ பாயிண்ட் தாண்டா. இந்த மலைக்கு இந்த பக்கம் Turn right, then turn left. Turn right, then turn left. கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா. திருக்கோவில் இங்கே வரும். turn right and turn left. turn left. நல்லா நிறுத்துவோமா? நல்லா போட்டுடலாம். போ. அங்கெங்கே போயிட்டு வர்றாங்க? அதுதான் இருக்குது, போயிட்டு வர்றாங்க.